ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆனதுமே செக்இன் பண்ணிட்டு அடுத்து குணா கேவ் போகலான்னு சொல்லிட்டு குணா கேவுக்கு வந்து கிளம்பிட்டோம். குணா கேவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் போன டைமில். அப்புறம் கொஞ்சம் உள்ளே போகவே டைம் ஆயிடுச்சு. குணா கேவ் இஸ் ஆன் வைப். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமா இல்லையான்னு தெரில. பட் ஸ்கூல் பசங்க வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நாங்கள் பக்கம் போய் காட்டுறோம். $10 மில்லியன் அடிச்ச பிறகு பழைய வீடியோ நோண்டி கேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வரலாம். அதனால வீடியோ கட் பண்றா. டேய் வீடியோ கட் பண்றா. எப்படா அப்படின்னு கேட்பான். ஆனா அதுக்கான காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சுக்குள்ள தெரியுற மாதிரி அவங்க அடுத்து வந்து போய் எங்காவது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அடுத்து மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போறோம். சரக்கு நம்ம போறோம். நல்ல காசுமாக தேடிட்டு இருக்கிறோம், கிடைக்கல. மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு குடியாருங்க. குணா கேவ்லேருந்து முடிச்சு லஞ்செலாம் முடிச்சுட்டு போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போட்டிங் போனோம். போட்டிங் போய் முடிச்சிட்டதுக்கப்புறம் அங்கே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க 2 பசங்க. கிரிக்கெட் விளையாண்டா அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு 2 பால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. பாருங்க, சின்ன பசங்கிட்ட ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டு தம்பி 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 எத்தனாவது பால் தம்பி அவுட் ஆனா? எங்க அக்கா வந்து 2 6 அடிச்சாங்க. திருப்பி சொல்றா. இல்ல அனுமல யார் போல் அந்த அண்ணா ஓவர்ல எத்தனை சிக்ஸ்? டேய் கேட்றா. டேய் கங்க்ராட்ஸ். ஓவர் வந்து எனக்கு அக்கா வந்து 3 6. சொல்ல அதே பத்தி சொல்றா. நான் ஒரு பேட்ஸ்மேன்டா. ஆமா தம்பி. ஆனா இந்த அண்ணா ஃபர்ஸ்ட் பால் அவுட் அப்படிதானே? ஆமாமா அதான் உண்மை. அவன் போல்ட் தம்பி. அவரு இந்த எனக்கு தெரியாது. தெரியாம அவங்க அவுட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் டக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கூக்கல் போகலான்னு சொல்லிட்டு கூக்கல் கிளம்பிட்டோம். நைட்டே வந்து பார்த்தோம் ஃபால்ஸ் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. என்னாலும் சரி ஃபால்ஸ் போயே ஆகணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். இருந்தாலும் கூட இருந்த ஒரு 2-3 பேர் வந்து இல்லை எங்களால் வந்து நடக்க முடியாது, அதுவும் இல்லாமல் இது வந்து அலௌடுன்னு சொல்கிறாங்க, அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி என்னாலும் சரி ஃபால்ஸ் போயே ஆகணும்னு சொல்லி கிளம்பிட்டோம். கூக்கல் வில்லேஜ் ரீச் ஆனதும் நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணோம் எத்தனை பேர் வந்து ஃபால்ஸுக்கு போகலாம் என்னென்ன. ஆனால் அங்கே லோக்கல் வில்லேஜில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அங்கே போகாதீங்க, அது வந்து அலௌடு இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லோக்கல் கைடு மூலிமா கிளம்பிட்டோம் ஃபால்ஸுக்கு. நானும் என் ஃப்ரெண்டு குருபிரசாத்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும்தான் போனோம். ஒருத்தருக்கு வந்து 500 வாங்கினார். அதுவும் இல்லாமல் போகிற வழியில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கார்டெலாம் குறுக்காட்டினாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் தனியாக காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாராகவே போய்க்குங்க. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், வர்றதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். போகிற வழியெல்லாம் கொஞ்சம் இறக்கமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கீழே வந்து ஒரு எஸ்டேட் இருக்குது, அதுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரையில் கொண்டு போயிட்டு மேலே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட்டு. நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணாங்க. இது வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. நாங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்ததுனால ஒரு மணி நேரத்துலேயே வந்துட்டோம். ஆனால் வந்து என்னென்னா இது வந்து கொஞ்சம் வலி கூடுற மாதிரி இருந்ததுனால செருப்பு போட்டு வந்து நடக்க முடியாது. அதனால் ஷூ போட்டிருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு கிட்ட போக. இப்போ கிட்ட வரும்போது இங்கே ஒரு கேட் இருந்துச்சு, இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து கேட் ஓப்பன் பண்ணி விட்டார். ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் கிட்ட வரவே அந்த ஃபால்ஸோட சவுண்டு வந்து நல்லாவே கேட்டுச்சு. இந்த பப்பி வந்து எங்கே இருந்துச்சுன்னு தெரில, திடீர்னு எங்கள் கூடயே வந்துருச்சு. எப்போ கீழே வந்து திரும்ப மேலே போக நல்லாவே ஃபால்ஸோட சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் பக்கத்தில் வரையில் ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு நாங்கள் வந்து கீழே வர்றதுக்கு. பாருங்கள், யாருமே இல்லாத ஃபால்ஸில் நம்ம மட்டும் தனியாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு பாருங்களேன். அந்த மாதிரி தான் இருந்தது.
மழை வர்ற மாதிரி இருக்குது, சீக்கிரம் போயிடலாம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. நாங்களும் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் வீடியோலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ரெக்கிங்க்கு அப்புறம் பார்த்துட்டோம் ஃபால்ஸை. திருப்பி மேலே போய்ட்டுருக்கோம். கீழே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போயிட்டோம் ஒரு மணி நேரத்தில். ஆனால் மேலே வந்து போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்கள் வேறு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே கொண்டு போகலையா, அதனால் வந்து தண்ணி இல்லாமல் மேலே போகவே முடியல. கைட்டு கேட்டோம் தண்ணி மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு. கொஞ்சம் நேரத்தில் ஒரு சொனை வரும், அங்கே வேணால் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதான் அந்த சொனை. ரொம்பவும் குடித்தா நடக்க முடியாதுன்னு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பெண்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரத்தில் போயிடலான்னாரு. இறங்கும்போது ஒன்றுமே தெரில, ஆனால் ஏறும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. பப்பி வந்து கீழே வந்து மாட்டிக்கிச்சு. திருப்பி வர தெரியாமல் நம்ம கூட வந்துட்டுருக்கு. பாருங்கள் அங்கே கீழே போயிட்டு வந்தோம் ஃபால்ஸ். பாருங்கள் இங்கே இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர். ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசம்தான். வந்தது ஒரு தான் தாத்தா பாருங்கள் நிற்காம போகிறாரு. அங்கே ஒருத்த வரான் பாருங்கள். சின்ன பசங்களோட போய் ஃபஸ்ட் பால் அவுட் ஆக வேண்டியது. ரொம்ப கஷ்டங்க. இது கூக்கல் ஃபால்ஸுன்னு ஒரு பக்கம் வந்தோங்க. இறங்கும்போது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபால்ஸ் அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஏறும்போது டெட் பாடி தான். அது தம்மெல்லாம் போட்டு வந்துடுவாங்க. நம்ம தம்மு போடாது, நாங்கள் 2 பேரும் எங்களால் முடியல. ஸோ ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருந்தால் தயவுசெய்து இங்கே இறங்காதீங்க. கூட்டு வர கைடே வந்து தனி போட்டு வராது. அவர் வேறு எக்ஸ்பீரியன்ஸ். வெங்கடேஷ் நீங்களாம் வந்துடுறாங்க. நம்ம இந்த ஹைக்கிங் ஷூஸ் ஃபுல் பேக்கடு வந்து நம்மளால் ஏற முடியல. இங்கே தான் தெரியுது மலை திரும்பி காட்டுறா மாப்பிள்ள. ஒரே பண்டு தாங்க ஏறிடுவோம். நம்ம பாடி கலண்டுருச்சுங்க. ஆனால் வியூ கிளைமேட்லாம் வந்து ஆனால் உங்கள் பாடி வந்து ஒரு ட்ரெக்கிங் ஏற்ற பாடினா நீங்கள் யோசிக்காமல் வரலாங்க. அதே கொஞ்சம் என்னால் நடக்கலாம் முடியாதுன்னா தயவு செஞ்சு வந்துடுது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த ஃபால்ஸுக்கு வந்து போகலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா போங்க, ஆனால் கைடு இல்லாமல் மட்டும் போயிடாதீங்க. நல்லாயிருக்கும். வண்டி ஏறிட்டு வண்டியிலே போயிட்டு வண்டியிலே சுற்றி பார்த்து என்ன பிரச்சனை. கடையில் பேர் பழனிச்சாமி தாத்தா தான் எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டார். ரொம்ப நன்றி தாத்தா. டிஸ்கிரிப்ஷனில் போடுறதுக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பிளானே இல்லாமல் எடுத்தது தான். ஸோ இப்போ தான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எடிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால் இனிமேல் வர்ற வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.